நான் ஏதாவது சொல்லிடுவேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுங்கனி யார் சொல்லியாச்சு? கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியாச்சு. அப்போ அந்த தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா இந்த திமுக அரசு? என்ன சொல்லுது? இந்துக்களை அவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கோர்ட்டெல்லாம் என்ன தூரப்போடு. ஒரு கோர்ட்டை மதிக்காத, ஒரு தீர்ப்பை மதிக்காத திமுக என்ன எல்லாம் பண்ணுது யோசிச்சு பாருங்கள். இதில் என்ன தர்மம் இருக்குது திமுக அரசுக்கிட்ட? என்ன நியாயம் இருக்குது? என்ன அரண் இருக்குது? யோசி பாருங்கள். எதுவுமே கிடையாது. இது வேற. இந்த அறநிலைத்துறை சேகர்பாபு அவர்களும் இதில் சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கோயில் யாரோட கோயில்? இந்தோட கோயில், இந்துக்களோட கோயில் நீங்கள் வச்சுக்கிட்டு நாங்களே அந்த கோயிலில் போய் ஒழுங்காக சாமி கூட கும்பிட முடியலைங்க. லைனில் விட்டு அதுக்கு டோக்கனை போட்டு அதுக்கு வரியை போட்டு எவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திமுக. நீ ஒரு சிம்பிள், திமுக அரசுக்கு தான் கடவுள் பக்தி கிடையாது, கடவுள் சாமி மேலே நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் திருப்பரங்குன்ற மலையில் எதில் தீபம் ஏற்றினா உங்களுக்கு என்ன? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எதில் தீபம் ஏற்றினா உங்களுக்கு என்ன? நில அளவைக்கல்னால் எப்படி இருக்கும்? சதுரமாக ஒரு கட்டையாக ஏதோ ஒரு இதில் இருக்கும். இங்கே பாருங்கள், நில அளவைக்கல்னால் இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், தீபத்தூண்னா இப்படி இருக்கும். இதுதான் தீபத்தூண். சரி, உங்களுக்கு தான் தீபத்தூணில் பாருங்கள், மேலே குழியெல்லாம் போட்டிருக்கு, சைடில் பார்டர்லாம் அடிச்சிருக்கு, கீழே பாருங்கள் பேஸ்மெண்ட்டெல்லாம் கட்டி என்ன மாதிரி வச்சுருக்கு. இதை நில அளவைக்கல்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நாங்கள் நில அளவைக்கல்லாவே இருந்துட்டு போட்டோம். நாங்கள் எதில் தீபம் ஏற்றினா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏன் பொங்குது? உங்களுக்கு ஏன் பொங்குது? என்ன எதனால் பொங்குதுன்னு தெரியல. ஏன் தீபம் ஏற்றின உடனே மக்கள்லாம் ஒன்றுபடுறாங்க, இந்துக்கள்லாம் ஒன்றுபடுறாங்க, அதனால் வர்ற உங்களுக்கு வயிறு பொங்குதா? தெரியல. திருப்பரங்குன்றத்தில் மலையில் எத்தனை ஆண்டுகளாக இந்துக்கள் வழிபட்டுட்டு வராங்க. திருப்பரங்குன்றம் ஒரு முருகனோட மலை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். முருகனோட மலை. எத்தனை ஆண்டு காலமாக மக்கள் அதை பழைய அங்கே போயிட்டு வராங்க, சாமி கும்பிட்டுட்டு வராங்க. என்னங்க இது நியாயம்? ஒரு கோர்ட்டை மதிக்காது. இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்க போகுது தெரியுமா? கோர்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்க போகுது. அதெல்லாம் திமுக அரசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் வைக்கிறது தாங்க சட்டம் அப்படின்னு கோர்ட்டையே மதிக்காது திமுக அரசு நாட்டில் உள்ள மக்களை மதிக்க போகுதா? எதுவுமே மதிக்காது. இது வேறு கூட்டணி கட்சிகள் இது கூடாலே இருந்துட்டு ஜிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்குது. இது வேறு நடந்துகிட்ருக்கு. அது அறநிலைத்துறைன்னு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? இந்துக்களோட கோயிலில் உள்ள இடங்களை எடுத்து வச்சுருக்காங்க, கோயில்களை எடுத்து வச்சுருக்காங்க. அதில் உள்ள வருமானத்தை எடுத்து எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன் இந்துக்கள்னிக்கிட்ட ஏதாவது செலவு பண்ணுறீங்களா நீங்கள்?